வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மணிப்பூரில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். உலக பாரா கிராண்ட் ஃப்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாமின் சில்சாரில் 23,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இன்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வளர்ச்சியின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த விவகாரத்திலும் கூட அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் வதந்திகளை பரப்புவதாக அவர் குறை கூறினார். பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். பஞ்சாபில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், தற்போதுள்ள ஆம் ஆத்மி அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தின் கீழ் 22வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். வணக்கம், என்னுடைய பேர் ஆர் ஜெயராஜ். நான் நாமக்கல் மாவட்டம் பெரியாகொண்டமலையம் கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சுமார் 4 ஏக்கரா பரப்பளவுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருடந்தோறும் தவணை தொகையாக 3 முறை விவசாயிகளுக்கு விவசாய ஊக்கத்தொகை விடுவிச்சிட்டு இருக்காங்க. அது உடனடியாக என்னுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுங்க. இதன் மூலியமாக விவசாயத்திற்கு உரங்கள் மற்றும் கூலி ஆட்களுக்கு கூலி கொடுப்பதற்கும் மிகவும் இந்த நிதி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. விவசாயத்துக்கு பெரும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்திய மற்றும் இன்று எங்களுடைய அக்கௌண்டில் விவசாய ஊக்கத்தொகையை கிரெடிட் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க, என்னோட பேர் சேகர். நாமக்கல் மாவட்டம் சுண்டாயிபாளையம் கிராமங்க. பிஎம் கிசான் திட்டத்துல 22வது தவணையா விடுவிச்சிருக்காங்க. இந்த தொகையானது விவசாயத்துக்கு பேருதவியா இருக்குதுங்க. இது வருஷத்துல 3 தவணையா கொடுக்கறதுனால இடைப்பட்ட காலத்துல நம்ம ஒவ்வொரு தடவையும் விவசாயத்துக்கு கூலி கொடுக்கறதுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் இது ஒரு பேர் உதவியா இருக்குது. மேலும் அந்த திட்டங்கள் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை கைவிடாத நல்லா தொடர்ந்து செயல்படுறதுக்கு திட்டத்தை தொடர்ந்து விடாத விவசாயிகளுக்காக செஞ்சு கொடுக்கறதுனால மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். மத்திய அரசாங்கத்தை விவசாயிகள் சார்பா நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், சிறுபான்மையினர் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம்.
மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக தேவையில்லாமல் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த 3 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் வழக்கமாக செயல்பட்டு வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. இது தொடர்பான காணொலிகளையும் அந்நிறுவனங்கள் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளன. பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. பெட்ரோல் எவ்வித சிரமமும் இன்றி கிடைப்பதாக சென்னையைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். Hello, I am Jeeva. I live in Kodambakkam. Don't feel any petrol shortage here. எல்லாமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. 2-3 வாட்டி நான் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன். 100-200 rupees எல்லாம் ஃபில் பண்றேன். Good afternoon. My name is Basula. I work for Apollo Hospital. I live in Srinagar. Actually, there is no need to panic for this petrol shortage. There is no shortage actually. It is only panic buying because of the war news and all that. And things are very much in place. No need to panic. People can live normally. சமையல் எரிவாயு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வதந்திகளை பரப்புவதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டியுள்ளார். பிரயாக்ராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச விவகாரங்களில் கூட காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் அரசியல் புரிவது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார். எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் நம் நாட்டிற்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா தெரிவித்தார். மணிப்பூரில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். கிழக்கு இம்பால் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பீகார் ஆளுநராக லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அல்டா ஹஸ்மெயின் இன்று பதவியேற்றுக் கொண்டார். பட்னாவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சங்கம் குமார் சாஹூ அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். மேகாலயாவில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு நாளை காலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரோவ் வன மாவட்டத்தில் இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி வரை அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேகாலயா அரசு தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 5 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஐநாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிலியின் முன்னாள் அதிபர் திருமதி மிக்கலே பேக்லெட், கோஸ்டாரிக்கா சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திருமதி ரெவேகா கிரின்ஸ்பான், அர்ஜென்டினாவைச் சேர்ந்த திருமதி விர்ஜினா காம்வா, செனகல் முன்னாள் அதிபர் திரு மேக்கிசால் ஆகியோரின் பெயர்கள் இதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் சார்பில் திரு ரஃபேல் குரோசி பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கியூபா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கியூபா அதிபர் திரு மிகுவேல் டியாஸ் கேனல் தொலைக்காட்சி வாயிலாக அந்நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் இதனை உறுதி செய்துள்ளார். இருதரப்புக்கும் இடையே பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா கிராண்ட் ஃப்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பால் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியின் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக ஃபியூச்சர்ஸ் கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அம்பேக்கர் மிட்டி, ஜாய்ஸ்ரீ தேவி ஷெரோம், சந்திரிகா போரேஷி, குன்ஜான் மற்றும் ராதாமணி லோங்ஜாம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மணிப்பூரில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். உலக பாரா கிராண்ட் ஃப்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.